அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த தேர்தல் முடிவுகள் வரதுக்கு முன்பாகவே 26 தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சி தயாராக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமானுடைய உண்மையான வளர்ச்சியை குறித்து நிறைய கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தகவல் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். அந்த 21 தேர்தல் அப்போ திமுக ஆட்சியை பிடிச்ச பிறகு நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த காலங்களில் ஒரு மூங்கில் மரத்தோட வளர்ச்சி போல ரொம்பவே பொறுமையாக இருந்த நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி அப்படின்றது திமுக ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா திமுக கட்சி ஆளுமை இல்லாத ஒரு கட்சி அப்படின்னும் வெறும் விளம்பரங்களை பண்ணி மட்டும்தான் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்திருக்காரு அப்படின்றத ரொம்பவே தெளிவாக உணர்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய கவனத்தை நாம் தமிழர் கட்சி பக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய விளைவாக யூடியூப்பில் சீமானுடைய வீடியோவுக்கு நிறைய வியூஸ் போகிறதும், அதற்கு பிறகு சீமானுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக கூட்டமாக பொதுக்கூட்டங்களில் மக்கள் கலந்து கொள்றதும் அப்படின்னு தங்களுடைய முழு கவனத்தையுமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பக்கமும் சீமான் பக்கமும் தமிழ்நாட்டு மக்கள் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய ஒரு விளைவு அப்படின்றது 21 தேர்தல் அப்போ ஒரு 40 மடங்கு வளர்ச்சியில் இருந்த நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா தற்போது 70 மடங்குக்கு மேலே வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த அந்த தேர்தலில் தான் நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே 3வது பெரிய கட்சியாக வளர்ந்துருந்தாங்க. அதனை எதிர்த்து அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது ரொம்பவே அசுரத்தனமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு கருத்து கணிப்பு நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளில் கிட்டத்தட்ட முதல்வருக்கு இணையான ஒரு ஆளுமையில தான் சீமான் இருக்காரு அப்படின்றது அந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தகவலாக வெளியிட்டிருந்தாங்க. இது வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் பத்திரிகையாளர் பாண்டே, தராசு ஷாம் இது போன்ற நபர்கள்லாம் எந்தெந்த பகுதிகளில் சீமானுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்குது அப்படின்றத ஆதாரத்தோட பார்த்தீங்கன்னா நிறைய நேர்காணலில் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க 26 தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த முறை பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், வீர வணக்கம் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னும் ஒவ்வொரு பொதுக்கூட்டங்கள்லையுமே மக்கள் சலிக்காம தங்களுடைய முழு பேச்சையுமே கேட்கணும் அப்படின்றதுக்காக சீமான் பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களை தீட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 26 தேர்தல் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு அரசியல் தேர்தலாகவே பார்க்கப்படுது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி 3வது பெரிய கட்சியாக மாறிய பிறகு இந்த முறை எதிர்க்கட்சியாக கூட அமர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தகவலை வெளியிட்ட பிறகு இந்த ஒரு தேர்தல் மேலே மக்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது 26 தேர்தலுக்காக சீமான் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி குறித்து தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தகவல் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 70 மடங்கு வளர்ச்சியில் சீமான் இருக்காரு அப்படின்னும் இந்த நிலை இப்படியே தொடர்ந்து இந்த மக்கள் அனைவருமே நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா நடக்க போற 26 தேர்தலில் சீமான் எதிர்கட்சியாக அமர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் இந்த ஒரு நிறுவனம் தகவல் வெளியிட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.